ஓகே, ஸோ 3 டாட்டட் பிளவுஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெம்மிங், ஊக் அண்ட் ஐஸ். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். அண்ட் தென் பட்டன் ஃப்ளாப்பில் ப்ரெஸ்ஸிங் பட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சிங்கிள் த்ரெட் இந்த மாதிரி ஆட் பண்ணி 2 த்ரெட்ஸ் தெரியுதுங்களா? ஸோ சிங்கிள் த்ரெட் ஆட் பண்ணிட்டு 2 த்ரெட்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இது எண்டில் ஒரு நாட் போடுறேன். இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு 3 டைம்ஸ் மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாட்டை, ஓகே, ஆர் அதர்வைஸ் இப்படியா இந்த மாதிரி கூட நீங்க நாட் போடுங்க. ஓகே, ஸோ எண்டில் இந்த மாதிரி வரணும். ஓகே, இப்போ ஷேப்டு ஃபேஸிங் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ஹெம்மிங் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே ஷோல்டர் எட்ஜஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்ல ஹெம்மிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்க. என்னோட ஃபிங்கர்ஸ் பேஸ்ல இப்படி மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி. ஓகே, பேஸ் பண்ணிட்டு, அண்ட் இது வந்து உங்களுக்கு மெயின் மெட்டீரியல்லே தான் ஒரு டாட் மாதிரி விழும். ஓகேங்களா? ஸோ அந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0.75. ஓகேங்களா? இப்போ மெயின் மெட்டீரியலும் ஷேப்டு ஃபேஸிங்கையும் கேட்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கணும். இந்த சின்னதா, அதாவது ரொம்ப வெரி டைனி. ஓகே, அண்ட் இந்த நாட்ஸை உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் அகைன் நீங்க ஒரு சின்ன டாட் அளவுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். 1 ரொட்டேட். ஓகே, அகைன் ஸ்டார்ட் பண்றது இந்த ஷேப்டு ஃபேஸிங் இருக்கு இல்லையா, அதுல மட்டுமே இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டு அண்ட் ஸ்ப்ரெட் பண்றேன் பாருங்க ஃபிங்கர்ஸை. ஏன்னா ஏர்லாக் வரக்கூடாது. ஸோ ஏர்லாக் வந்துட்டாலே உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், சுருக்கம் விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த டாட் தான் இருக்கும், த்ரெட் வெளியில தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் பேக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால், வெரி 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 ஸ்மால் டாட். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கணும், சுருக்கம் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அகெயின் ஷேப்டு ஃபேஸிங்லேயே நான் நீடில் எட்ஜில் இன்சர்ட் பண்றேன். எட்ஜில் இன்சர்ட் பண்ணிட்டு அகெயின் 1 பஞ்ச். Okay, then rotate. Threads நீடில் அழகா ரொட்டேட் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஹெம்மிங் ஃபுல்லா அப்படியே கொண்டு வரோம் எண்டு வரைக்கும். கிளாத்தோடைய ஹேண்ட்லிங் எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கவனிக்கணும் இதுல. ஓகேங்களா? த்ரெட் இங்க பிடிச்சுக்கோங்க, பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துடும். ஓகே, ஸோ நடுவுலே நாட் கூட விழாது அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அண்ட் ஏர்லாக் வராத அளவுக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணணும். ஓகே, இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ நான் எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே இங்கே இந்த இடம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ நீட்டாக நம்ம பண்ணிட்டே வரும்போது இந்த இடம் கர்வா இருக்கிற ஏரியால ரொம்ப நீட்டாக நம்ம டிப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹேண்ட்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கேயாவது லூஸாக பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏர்லாக்கே வரும். ஓகே, எங்கே பஞ்ச் பண்ணுறீங்களோ அங்கே இந்த ஃபிங்கர்ஸை பேஸ்ல சப்போர்ட்டிங்க்கு வைங்க, இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகே,
அண்ட் மெதுவா த்ரெட்டை இழுங்க. சரி, இப்போ லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நாட்டை எப்படி எடுக்கிறோம், அகைன் சேம் ப்ரொசீஜர். ஓகே, 1 டைம் தானே ஒவ்வொரு ஹெம்மிங்கும் பண்றீங்க, 3 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகே, 3 or 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு த்ரெட் இந்த மாதிரி இழுத்து எண்டில் இப்படி ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு நாட் தெரியுதுல்ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹெம்மிங்கா ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? பட்டன் ஃபிளாப் ஒன்று, அதாவது ப்ரெஸ்ஸிங் பட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னா 1.5 inches ஸ்ட்ரிப்ல எய்தர் ஆன் போத் சைடுமே இந்த மாதிரி ஃபோல்டு ஒன்று அப்ளை பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 1 more fold அப்ளை பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டிங் உடைய எட்ஜ் பாயிண்ட்ல நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும். 1.5ல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அகைன் 1 fold. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிப் 2 பக்கம் ஷோல்டருக்காக நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஷோல்டரை எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ஃபோல்டிங் ஏரியா இங்க இருந்து ஒரு 0.5 உள்ளதான் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், இந்த ரா எட்ஜஸ், ஸ்லீவ் உடைய ரா எட்ஜஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, பண்ணிடுறேன். சேம் லென்த்ல 2 பீசஸ் எடுத்துக்கோ. ஓகே, இப்போ 1 பீசஸ் நான் எப்படி கனெக்ட் பண்றேனோ அதே தான் அதர் பீசஸையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து ஒரு 0.5 உள்ளதான் இருக்கணும். அண்ட் இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணிருக்கோம், இந்த சீம் இருக்குல்ல, அந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலேயே பிளேஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் ஷோல்டரோடைய சீம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ண இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா சீம், அந்த சீம் மேல இங்க வரணும். ஓகே, சோ பேக்ல இப்படி வைங்க. So center of the sleeve-ல நம்ம ஒரு பட்டன் ஸ்ட்ராப். ஓகே, இது எதுக்குன்னா bra வெளியில வராம இருக்கிறதுக்காக. ஓகே, சோ இது ஷோல்டர்ல நம்ம கொடுக்கும்போது பாருங்க இங்க எந்த ஸ்டிச்சஸும் தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுல தான் ஸ்டிச் பண்ணிருக்கோம். தெரியுதா? சோ இந்த சென்டர் சீம்ல ஸ்டிச் பண்ணா இங்க வெளியில எந்த சீமும் தெரியாது. ஓகே, சோ 3 அண்ட் பிரஸ் பட்டன்ஸ்ல நான் யூஸ் பண்றது போனி. சோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தான், நமக்கு துரு பிடிக்காது. ஓகேங்களா? சோ 2 இதுக்கு இந்த மாதிரி செட் ஆஃப் பட்டன்ஸ் வரும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்ல நம்ம ப்ரா வெளியில வராம இருக்கு, இது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை ஸ்டிச் பண்றோம். ஓகேங்களா? சோ இந்த திக்கான பேஸ் இருக்கு இல்லையா, அதை இங்க பிளேஸ் பண்ணு. ஓகே, சோ எந்த இடத்துல எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இப்படித்தானே ஹோல்ட் ஆகும். சோ இந்த இடத்துல இந்த எட்ஜஸ் பாயிண்ட்ல இருந்து ஒரு 0.4 inches இன்சைட்ல இதை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இது கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. அண்ட் சேம் அதே த்ரெட் தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே, இந்த டாட்ல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டை அந்த பட்டன்ஸ் உடைய பேஸ்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 times நீங்க ஈச் ஹோல்ஸ்லயும் நம்ம ஸ்டிச் பண்றோம்.
ஓகே. அண்ட் அப்படியே பாருங்க, நான் இதோடைய பேஸ்ல நீடில இன்சர்ட் பண்றேன். ஓகே, ஏன்னா த்ரெட் அந்த பட்டன் மேல டிராவல் ஆகக்கூடாது அப்படின்றதுனால தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஹோல்ஸ்லயும் just 3 times enough. 3 or 4 times நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஹோல்ஸ் வரும்போது இங்க இருந்து பேஸ் வழியா, ஓகே, இந்த பேஸ்ல நீங்க இப்படி கொண்டு போங்க. இல்லைன்னா பேஸ்ல அங்க போயிட்டு இங்க இருந்து இந்த ஹோல்ஸ்க்கு கொண்டு வாங்க நீடல. ஓகேவா? ஸோ அந்த ஹோல்ஸ்குள்ள போற அளவுக்கு நீடலோடைய திக்னஸை கொண்டு வாங்க. அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹோல்ஸ் சின்னதா இருந்துச்சுன்னா, இந்த பட்டனுடைய ஹோல்ஸ் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா நீடலோடைய சைஸும் தின்னா இருக்கும். ஓகே, அப்பதான் ஈஸியா வெளியில வரும். ஸோ இதே மாதிரி தாங்க அதர் சைடையும் நம்ம ஸ்டிச் பண்றோம். ஓகே, பாருங்க தனித்தனியா தெரியுதா? அண்ட் அகைன் இதோடைய பேஸ்ல இங்க, ஓகே, இந்த ஹோல்ஸ்ல கொண்டு வாங்க. ஸோ ரொம்ப ஹோல்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா நீடில் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க நீடில பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி 3 times நம்ம நாட் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, இப்ப இங்க பேஸ்ல போயிட்டு நீங்க நாட் போட்டுடலாம். ஓகேவா? இப்படி வந்து நீங்க நாட் எடுத்து, ஓகே, இது மாட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நாட் போடும் போது ஆஸ் யூஷுவல் ஹூக் அண்ட் ஐஸ்க்கு எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வரும். ஓகேவா? அண்ட் இந்த த்ரெட்டை, எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி 4 பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரெஸ்ஸிங் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அத இதோடைய இந்த பட்டன் ஸ்ட்ராப்ல இது வச்சு ஸ்டிச் பண்ணணும். அண்ட் சேம் ப்ரொசீஜர் தான், ஒவ்வொரு ஹோல்ஸ்லயும் நீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு கரெக்டா இதுல பிளேஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடுங்க. செக் பண்ண பிறகு இங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கரெக்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு 3 times நான் இந்த மாதிரி நாட் போட்ட பிறகு இந்த நாட்டையுமே நம்ம பேஸ்ல இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்க, அப்படியே நம்ம போனோம்னா வெளியில தெரியும். ஸோ பேஸ்ல இருந்து நீங்க போனா மட்டும்தான் த்ரெட் மேல டிராவல் ஆகாது. ஓகேங்களா? இதுல நான் டீச் பண்றதே அந்தந்த ஹோல்ஸ்க்கு நேரா த்ரெட் ஸ்டிச் ஆகி இருக்கும். இப்ப நான் இங்க இருந்து அப்படியே போனா த்ரெட் மேல தெரியும். அது உங்களுக்கு ஈஸியா சிக் ஆகி உங்களுக்கு த்ரெட் இதுவாகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நாட்டும் விழக்கூடாது, பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே,
பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி பேஸ்ல அகைன். ஓகே, சேம் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ்ல இருந்து இந்த மாதிரி சிக்காகாம மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, டக்குன்னு சிக்காகிடும். ஸோ இது ரொம்ப லென்த்தியா எடுத்துக்காதீங்க. ஓகே, த்ரெட் லென்த்தியா எடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்துக்கோங்க. சிக்கு எடுக்க தெரியாதவங்க ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, ஸோ சேம் ப்ராசஸ். பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஷார்ட்டா த்ரெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நல்லா லென்த்தியா ஒரேடியா எடுத்துட்டு வருவாங்க இல்லையா. நான் எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும்ன்றதுதான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சிக்கை எடுக்கலன்னா நீங்க திரும்ப திரும்ப நீடல்ல ஆட் பண்ணிட்டே இருக்கணும் த்ரெட். ஓகே, அண்ட் த்ரெட் பாருங்க பேஸ்ல இருந்து வரணும், அப்பதான் நீட்டா இருக்கும் பார்க்க. ஹோல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மெதுவா எடுங்க த்ரெட் 3 times. 3 times enough. அண்ட் லாஸ்ட் 1 more time ஸ்டிச் பண்ணும்போது இங்க பாருங்க, இந்த த்ரெட் எடுக்கல, இந்த த்ரெட் தான் எடுத்து நீடில் ரொட்டேட் பண்றேன் த்ரெட்டால. இப்போ மெதுவா இழுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிங்கர்ஸ் அந்த த்ரெட்டாண்ட டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, பாருங்க இதுல அழகா ப்ரெஸ்ஸிங் பட்டன். ஓகே, ஸோ அந்த கரெக்டான லென்த்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஹெம்மிங் முடிச்சாச்சு. பட்டன் ஸ்ட்ராப்ல ப்ரெஸ் பட்டன் ஸ்டிச் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஊக். இந்த ஊக்கோடைய லென்த்தை நம்ம எப்படி டிசைட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே சேம் டிஸ்டன்ஸ் அண்ட் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டும் இந்த வேஸ்ட் பேண்ட்க்கும் உள்ள லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த லென்த்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் நெக்லைன்ல இருந்து நீங்க இதை மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் பிளேஸ் ஆகும். இது ஒரு வழி. ஓகேங்களா, ஸோ இங்க மெஷர்மெண்ட் எடுங்க. அதே மெஷர்மெண்ட்டை இங்கேயும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஊக்ஸ் வேணும்ன்றது தெரிய வரும். இது ஒரு மெத்தட். ஆர் இங்க ஒரு ஊக்கும் லாஸ்ட் எண்டில் ஒரு ஊக்கும் பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் மிட் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணுவாங்க. மிட் பாயிண்ட்லயும் பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் இதோடைய மிட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியும் பிளேஸ் பண்ணலாம். பட் நமக்கு நல்ல நெருக்கமா இருக்கணும், கொஞ்சம் கூட கேப்பே தெரியக்கூடாது அப்படின்னா இந்த டாட்டோடைய டிஸ்டன்ஸை பிளேஸ் பண்ணும்போது தான் நமக்கு அவ்வளோ அழகா நீட்டான சென்டர் ஃப்ரண்ட்ல எந்த கேப்பும் இல்லாம ஒரு நீட் ஃபினிஷிங்ல கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஊக் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் மேல உள்ள லேயர்ல மட்டுமே நான் இந்த மாதிரி கேட்ச் பண்றேன். ஓகேங்களா, இந்த சீம் ரிப்பர் பார்த்து யூஸ் பண்ணுங்க. இது கிளாத்தையே கிழிச்சிடும். ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஹோல்ஸ் போடுறதுக்காக எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஊக்க கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணா இதோடைய மவுத் ஈஸியா கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ப்ரெஸ்ஸிங்ல இருந்தது இல்லையா, அதை கொஞ்சம் நீக்கி விடுங்க. அண்ட் இந்த ஹோல்ஸ் போட்டுட்டு ஓகே ஊக்க பேஸ்ல இந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, அண்ட் பிரஸ் பண்ண அந்த ஹோல் வழியா
இப்படி கொண்டு ஓகே. இப்போ இதை நான் ஸ்டிச் பண்றதுக்கு 2 strands thread, அதாவது மடிச்சா 4 த்ரெட்டும் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி திக்னஸா எடுத்து இங்க நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் பாருங்க, எண்டில் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஊக்குக்கு நான் சென்டர்ல தான் ஹோல்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எங்கன்னா இங்க இருந்து நல்லா கவனிக்கணும். அப்பதான் கரெக்டா ஊக்கு வந்து சீட் ஆகும். எங்க வேணாலும் நம்ம ஹோல்ஸ் போட்டுறக்கூடாது. பாருங்க, இது ரெண்டுத்தோடைய சென்டர்ல தான் இந்த மாதிரி கேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கேயோ இல்ல இங்கேயோ அப்படி எடுக்க கூடாது. அப்பதான் கரெக்டா சென்டரா பிளேஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நான் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன்றது தெரியும். 2 2. ஓகே, 4 த்ரெட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நாட் போடுங்க, எண்டில் சேம் நாட். ஓகே, இந்த ஊக்கா ஃபர்ஸ்ட் இந்த ரிங்ல. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இந்த நாட் இந்த ஊக்கோடைய பேஸ்ல இன்செர்ட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ண முடியலன்னா கூட எடுத்துட்டு ஒரு நாட் மாதிரி. ஓகே, இத சுத்தி அந்த ரிங்க சுத்தி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அண்ட் ஒரே இடத்துலயே நம்ம ஸ்டிச் போடக்கூடாது. ஓகே, ஸோ இங்க ஒரு 3 to 4 டைம்ஸ் அப்படின்னா அடுத்தது அடுத்த ரிங்ல. ஓகே, எடுத்து அந்த ரிங்லயே ஒரு நாட் எடுத்து ஒரு ரிங்லயே நாட். ரிங்லயே ஒரு நாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஸ்ல போட்ட பிறகு அங்க இருந்து இந்த இடத்துல ஒரு பிரஸ் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் பேஸ்ல நீடில் கொடுங்க. ஓகேவா? எங்க கொடுத்துருக்கேன்றது தெரியுதா? கொடுத்துட்டு இந்த ஹெட்டையும் நீடலையும் ஒரு 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வரணும். இந்த ஊக்கையும் நீடலையும் ரொட்டேட் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு த்ரெட்ட நல்லா இழுத்துக்கணும், நாட். ஓகே, and again நம்ம சுத்தணும் இல்லையா, அந்த த்ரெட்டுக்குள்ள நீடில் விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஒரு சின்ன நாட் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா ஒரு கிரிப்பா இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ நல்லா சுத்தி நம்ம நாட் போட்டாச்சு. இப்போ இங்க ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஊக்கோடைய ஹெட்ல போயிட்டு. ஓகேவா? ஸோ இந்த எண்ட்லயும் ஸ்டிச் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஐஸ். ஸோ சேம் த்ரெட்ல நம்ம ஐஸ் ரெடி பண்றோம். ஸோ இந்த எட்ஜ் பாயிண்ட்ல எடுத்திருக்கேன். அண்ட் லென்த் பாத்தீங்கன்னா ஐஸோடைய லென்த் 0.4 inches தான். ஓகேங்களா?
கிளாத்தை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, மாதிரி 2-3 டைம்ஸ் நீங்க எடுத்துருங்க. ஓகே, எடுத்த பிறகு இந்த எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல இன்சர்ட் பண்ணி ஒரு நாட்டா நம்ம போட்டுட்டே வரும்போது அது பிரைட் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இறக்கணும். கிளியர்டா தெரியணும்னா பாருங்க. அந்த நியர் பை நாட் போடுற இடத்துல அந்த ஃபிங்கரை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரைட் ஸ்டிச்சஸ் நமக்கு வரும். ஸோ வந்த பிறகு லாஸ்டா ஒரு நாட், ரொம்ப லென்த்தியா ஐஸ் ஸ்டிச் பண்ணாதீங்க, லூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஸோ பாருங்க, ஒரு ஊக்க இப்படி இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங் ஊக்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா, வேஸ்ட் பேண்ட்க்கு ஸ்ட்ரெயிட்டா, எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் போது இங்க உங்களுக்கு ஓபன் ஆகாது. ஓகேங்களா? பெர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த எண்ட் பேஸ்ல வரும்போது அண்ட் பேஸ்ல இறக்கிருங்க. ஓகே, அப்பதான் இங்க டைட் வரும். டைட் வந்துட்டு கொஞ்சமா கிளாத்தை உள்ள நீடில விடுங்க. அண்ட் நாட். ஓகே, கண்டிப்பா இந்த மாதிரி டைட்டா நீங்க ஸ்டிச் பண்ணாதான் ஐஸ் பெர்ஃபெக்ட் டைட்ல இருக்கும். ஓகே, தெரியுதா? இழுத்தா கூட வரல பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க கிரிப்பா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, hook and eyes, hemming and press buttons fully completed. So bye bye.